பெர்சாத்து கட்சியுடன் ஒத்துழைப்பது குறித்த சாத்தியக்கூறுகளை பற்றி பக்கத்தான் ஹரப்பான் மற்றும் PKR தலைவர்கள் விவாதிக்கவில்லை என்று பக்கத்தான் ஹரப்பான் தகவல் தொடர்பு இயக்குனர் ஃபாமி ஃபாஜில் தெரிவித்துள்ளார். பாஸ் கட்சியுடன் தகராறில் ஈடுபட்டுள்ள பெர்சாத்து கட்சியுடன் இணைந்து செயல்படும் சாத்தியக்கூறுகளுக்கு ஸ்லாங்கூர் பக்கத்தான் ஹரப்பான் திறந்த மனதுடன் இருப்பதாக கடந்த வெள்ளிக்கிழமை செய்திகள் வெளியாகின. இந்நிலையில் நேற்று நடைபெற்ற ஒரு நிகழ்வின் போது செய்தியாளர்களிடம் பேசிய PKR தகவல் பிரிவு தலைவருமான ஃபாமி, இந்த விவகாரம் பக்கத்தான் ஹரப்பான் அல்லது PKR கூட்டங்களில் விவாதிக்கப்படவில்லை என்று தெரிவித்தார். கடந்த திங்கட்கிழமை ஸ்லாங்கூர் பக்கத்தான் ஹரப்பான் தலைவரும் PKR உதவி தலைவருமான அமீருddin ஷாரி அரசியல் நிலைத்தன்மையின் நலன் கருதி பெரிகாத்தான் நேஷனல் அல்லது பெர்சாத்து உடனான ஒத்துழைப்புக்கான கதவை பக்கத்தான் ஹரப்பான் மூடவில்லை என்று தெரிவித்தார். அந்த அறிக்கையை தொடர்ந்து DAP துணை பொதுச் செயலாளர் ராம் கர்பால் சிங் அத்தகைய ஒத்துழைப்பு குறித்து பக்கத்தான் ஹரப்பான் தலைவர் மன்றத்தில் விவாதிக்கப்பட்டதா அல்லது முடிவு செய்யப்பட்டதா என்று கேள்வி எழுப்பினார். மேலும் அத்தகைய கூட்டணிகளின் சாத்தியக்கூறுகள் குறித்து DAP ஒருபோதும் விவாதித்ததில்லை என்றும் ராம் கர்பால் தெரிவித்தார். சரவா சரியானில் மோசமடைந்து வரும் புகை மூட்டத்திற்கு மத்தியில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அப்பகுதியில் காற்று மாசுபாடு குறியீட்டு அளவுகள் 200 தாண்டியதை தொடர்ந்து மொத்தம் 108 பள்ளிகள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. பாடங்கள் தடைபடாமல் இருப்பதை உறுதி செய்வதற்காக பள்ளிகள் மூடப்பட்டிருக்கும் காலம் முழுவதும் வீட்டிலிருந்தே கற்பித்தல் மற்றும் கற்றல் தொடரும் என்று சராவா பேரிடர் மேலாண்மை குழு தெரிவித்துள்ளது. சராவா கல்வித்துறை இயக்குநரின் அதிகார வரம்பிற்கு உட்பட்ட தேசிய புகைமூட்ட நடவடிக்கை திட்டத்தின் கீழ் API அளவு 200 எட்டியவுடன் பள்ளிகள், மழலையர் பள்ளிகள் மற்றும் நர்சரிகள் உடனடியாக மூடப்படும் என்று ஒரு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய தினம் மற்றும் மலேசிய தின கொண்டாட்டங்களை குறிக்கும் வகையில் அரசாங்கம் மற்றும் 5 தொலை தொடர்பு நிறுவனங்களால் கூட்டாக தொடங்கப்பட்ட முயற்சியின் கீழ் மலேசியர்கள் 10 GB இலவச டேட்டாவை பெற உள்ளனர். ஆகஸ்ட் 31ஆம் தேதி தேசிய தினத்தில் 5 GBயும், செப்டம்பர் 16ஆம் தேதி மலேசியா தினத்தில் மீதமுள்ள 5 GBயும் வழங்கப்படும் என்று தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபாஜில் தெரிவித்துள்ளார். இந்த முயற்சியில் அரசாங்கம் மற்றும் செல்காம் டிஜி, மேக்சிஸ், டெலிகாம் மலேசியா, யூ மொபைல் மற்றும் எஸ் நிறுவனம் ஆகியவற்றுக்கு இடையேயான ஒத்துழைப்பை உள்ளடக்கியதாக ஃபாமி கூறினார். ப்ரீபெய்டு மற்றும் போஸ்ட்பெய்டு சேவைகளை பயன்படுத்தும் அனைத்து மலேசிய குடிமக்களும் 10 GB இலவச டேட்டாவை பெறுவார்கள் என்று அவர் நேற்று தனது அமைச்சகத்தில் தேசிய தினம் மற்றும் மலேசியா தினம் 2026 ஸ்பான்சர்ஷிப் விழாவில் இதனை தெரிவித்தார். முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதீர் முகமது மற்றும் அவரது துணைவியார் டாக்டர் ஹஸ்மா அலி தம்பதியர் ஆசியான் சாதனை எனும் அங்கீகாரத்தை பெற்றுள்ளனர். பெடானா தலைமைத்துவ அறக்கட்டளையில் நடைபெற்ற ஒரு விழாவில் ஆசியான் ரெக்கார்ட்ஸ் அமைப்பானது மகாதீரை ஆசியான் பிராந்தியத்தின் வாழும் மிக வயதான முன்னாள் பிரதமராகவும், ஹஸ்மாவை ஒரு முன்னாள் பிரதமரின் வாழும் மிக வயதான துணைவியாராகவும் அங்கீகரித்துள்ளது. மகாதீரின் முகநூல் பக்கத்தில் நேற்று வெளியிடப்பட்ட ஒரு பதிவின்படி ஆசியா ரெக்கார்ட்ஸ் அமைப்பானது 100 வயதை எட்டிய முதல் முன்னாள் அரசாங்க தலைவர் மற்றும் அவரது துணைவியார் என்ற பெருமையையும் அவர்களுக்கு கூட்டாக வழங்கியுள்ளது. ஆசியான் பிராந்தியம் மற்றும் முக்கிய ஆசிய சந்தைகள் முழுவதும் இதற்கு இணையான சாதனை எதுவும் பகிரங்கமாக ஆவணப்படுத்தப்படவில்லை என்பதை நடுவர் குழுவின் சரிபார்ப்பு உறுதிப்படுத்தியது என்று அந்த பதிவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த சாதனைகளை ஆசியான் சாதனைகள் ஆலோசனை குழுவின் தலைவர் டேனி ஓயி வழங்கினார். அவருடன் தலைமை நடுவர்களான கிலியன் ஓயி மற்றும் எலக்ட்ரிக் கோ ஆகியோரும் உடன் வந்திருந்தனர். ரோன் 97 ரக பெட்ரோல், மானியமில்லா ரோன் 95 ரக பெட்ரோல் மற்றும் டீசல் ஆகியவற்றின் விலைகள் இன்று முதல் குறையும் என்று நிதி அமைச்சு அறிவித்துள்ளது. ரோன் 97 ரக பெட்ரோல் விலை தற்போதுள்ள 4 ரிங்கிட் 35 சென்டிலிருந்து 20 சென்ட் குறைந்து 1 லிட்டருக்கு 4 ரிங்கிட் 15 சென்டாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் மானியமில்லா ரோன் 95 ரக பெட்ரோல் விலை தற்போதுள்ள 3 ரிங்கிட் 77 சென்டிலிருந்து 15 சென்ட் குறைந்து 1 லிட்டருக்கு 3 ரிங்கிட் 62 சென்டாக விற்கப்படும். இதற்கிடையில் மானியமில்லா டீசல் விலை தற்போதுள்ள 4 ரிங்கிட் 57 சென்டிலிருந்து 10 சென்ட் குறைந்து 1 லிட்டருக்கு 4 ரிங்கிட் 47 சென்டாக விற்கப்படும். பூடி 95 திட்டத்தின் கீழ் ரோன் 95 ரக பெட்ரோல் 1 லிட்டருக்கு 1 ரிங்கிட் 99 சென்ட் என்ற விலையில் தொடர்ந்து விற்கப்படும்.
அதே சமயம் மூடி டீசல் திட்டத்தின் கீழ் டீசல் விலை ஒரு லிட்டருக்கு 2 ரிங்கிட் 10 சென்ட் என்ற விலையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மானிய பெட்ரோல் கட்டுப்பாட்டு அமைப்பான எஸ்கேபிஎஸ் கீழ் வழங்கப்படும் மானிய பெட்ரோல் ஒரு லிட்டருக்கு 2 ரிங்கிட் 5 சென்ட் என்ற விலையிலும், மானிய டீசல் கட்டுப்பாட்டு அமைப்பான எஸ்கேடிஎஸ் கீழ் வழங்கப்படும் மானிய டீசல் ஒரு லிட்டருக்கு 2 ரிங்கிட் 15 சென்ட் என்ற விலையிலும் விற்பனை செய்யப்படும். இந்த விலைகள் ஆகஸ்ட் 19ஆம் தேதி வரை அமலில் இருக்கும். அரசு ஊழியருக்கு எதிராக அபாயகரமான ஆயுதத்தால் காயம் ஏற்படுத்தியதாகவும் குற்றவியல் பலத்தை பயன்படுத்தியதாகவும் குற்றம் சாட்டப்பட்ட 2 நபர்கள் தங்களை கைது செய்வதற்காக வந்ததாக கூறப்படும் காவல்துறையினரை கண்டதும் நேற்று கோலி மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்திலிருந்து தப்பி ஓடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. 27 மற்றும் 30 வயதுடைய அந்த இருவரும் பிணையில் விடுவிக்கப்பட்டு தங்கள் வழக்கு விசாரணைக்காக நீதிமன்றத்தில் ஆஜராகி இருந்தனர் என்று கூலிம் காவல்துறை தலைவர் ஷம்சுல் சின்ரிங் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். தண்டனை சட்டத்தின் 324 மற்றும் 353 பிரிவுகளின் கீழ் ஏப்ரல் 30ஆம் தேதி அந்த நபர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டு விசாரணை நிலுவையில் உள்ள நிலையில் மொத்தம் 7000 ரிங்கிட் பிணையில் விடுவிக்கப்பட்டதாக ஷம்சுல் கூறினார். வழக்கு விசாரணையில் கலந்து கொண்ட பிறகு முன் வாசலில் காத்திருந்த காவல்துறையினரை கண்டதும் குற்றம் சாட்டப்பட்ட இருவரும் நீதிமன்றத்தின் பின் வாசல் வழியாக வெளியேறியதாக அவர் தெரிவித்தார். ஜாமீனில் விடுவிக்கப்பட்டிருந்த போதிலும் அந்த நபர்கள் ஏன் கைது செய்யப்பட இருந்தனர் என்பது தெளிவாக தெரியவில்லை. ஓம்ஸ் அறவாரியத்தின் ஆதரவில் மலர் டிவி வழங்கும் திரையிசை கண்ட இலக்கியம் 2026 போட்டியின் மாபெரும் இறுதி சுற்று வரும் ஆகஸ்ட் 29ஆம் தேதி பட்டாலிங் ஜெயா சிவிக் பல்நோக்கு அரங்கில் நண்பகல் 1 மணி முதல் இரவு 7 மணி வரை மிக பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது. திரையிசையில் விரவி கிடக்கும் இலக்கியத்தை நயம்பட உரைக்கும் வெற்றியாளர்களுக்கு முதல் பரிசு 5000 ரிங்கிட், இரண்டாவது பரிசு 3000 ரிங்கிட், மூன்றாவது பரிசு 1500 ரிங்கிட், மேலும் தங்கப் பதக்கமும் வழங்கப்படவிருக்கிறது. அதோடு நாட்டில் தொடர்ந்து தமிழ் தொண்டாற்றி வரும் பெருந்தகை ஒருவருக்கு சிறப்பு விருதும் தங்கப் பதக்கமும் வழங்கப்படவிருக்கிறது. திரையிசை இலக்கியம் பருக, அனைவரும் திரண்டு வருக. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.